அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போகும் அடுத்த 7 நாட்கள் 2030 வரை நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரத்தினுடைய ஆரம்பம் அமைய இருக்குதுங்க. அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாக 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய முற்பகுதி வரை ராசிநாதன் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். அந்த இடத்தில் சூரியன் செவ்வாயும் இணைந்திருப்பது யோகமான பலன்களை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டுமில்லாமல் குருவினுடைய 5ஆம் பார்வை ராசியில் விழுவதால ராசி பலம் பெறுகிறதுங்க. இத்தருணங்களில் உடன்பிறப்புகளுக்கு யோகமான காலமாக அமைகிறது. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் உங்களுக்கு அகன்று தைரியம் பிறக்கும். எந்த ஒரு காரியத்தையும் துரிதமாக எடுத்து தொடர்ந்து அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றியும் பெற இருக்கீங்க. வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றங்கள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. ஆரோக்கியத்தில் இருந்த சீர்கேடு அகலுங்க. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். வருமானம் என்பது போதுமான அளவிற்கு இருக்குங்க. தெய்வ தரிசனம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் குழந்தைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சியை தரும் விதத்தில் அமையிருக்கு. வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு வேலை நிச்சயம் கிடைக்குங்க. அது வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல சனி கிட்டத்தட்ட 6ஆம் இடத்தை நெருங்குகிறார். சுப பலன்கள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைய இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இவ்வளவு நாட்களாக இருந்து வந்த சுபகாரிய தடைகள் விலக இருக்குதுங்க. அதனால் திருமண சம்பந்தமான முயற்சிகளையும் இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிலருக்கு உத்தியோக ரீதியான இடமாற்றம் உண்டுங்க. வேலை விஷயமாக வெளிநாடு செல்லும் முயற்சிகள்ல தாமதமும் ஏற்படும். யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். கமிஷன் ஏஜென்ட்டுகள் இடைத்தரகர்கள் இவர்களால் ஏமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் இவர்களிடம் சற்று கவனமாக எச்சரிக்கையாக இருங்க. புதிய முதலீடுகள் இப்போதைக்கு வேண்டாங்க. அதே போல் யாரிடமும் விரோதம் பாராட்ட வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. எடுத்தோம் கவுத்தோம் என இல்லாமல் சற்று பொறுமையாக நிதானமாக யோசித்து சிந்தித்து செயலாற்றும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இத்தருணங்கள் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் புதனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறார். மேலும் லாபாதிபதி சூரியனும் அவரோடு இருப்பதால் தொழில் முன்னேற்றம், தொட்ட காரியங்களில் வெற்றி, வருமான உயர்வு போன்றவை மிக சிறப்பாகவே அமையிருக்கு. சென்ற மாதத்தில் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட இப்போது புதிய வாய்ப்புகள் வர இருக்குங்க. சனி பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேற இருக்கு. இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறுங்க. குரு பார்வையும் இருப்பதால் எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. சுப செய்திகளும் உண்டு என்பதால இந்த தருணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் குதூகலமும் நிறைந்த ஒரு வாரம் இந்த வாரம் அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் செவ்வாய் தற்போது 5ஆம் இடத்திற்கு செல்கிறார். தனாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு செல்லும் இந்த நேரம் அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். கேட்ட இடத்தில் உதவிகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. பிரபலஸ்தர்களின் நட்பு கிடைத்து பெருமை அடைவீங்க. குடும்ப உறவு இருந்த சிக்கல்கள் தீருங்க. கொள்கை பிடிப்போடு செயல்படுவீங்க. பழைய கடன்கள் அதே போல் பாக்கியங்களை கொடுத்து நிம்மதி காணும் நேரம் இதுவாகும். காலகட்டம் அமைஞ்சிருக்குது. பல முறை முயற்சி செய்தும் சொத்து பிரிவினைக்கு ஒத்துவராத சகோதரர்கள் இப்போது சம்மதிப்பாங்க. அதே போல் துலாம் ராசினியர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் 6ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். மேலும் அவர் அங்கு உச்சம் பெறுகிறாருங்க. உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெறுவது என்பது துலாம் ராசினியர்களான உங்களுக்கு யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அது மட்டும் இல்லாம பண நெருக்க அகலுங்க. அதே போல் பெண்களால் பெருமை சேர இருக்கு. வாழ்க்கை துணைக்கு வேலை குடித்து உதிரி வருமானம் உண்டுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை
அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் வெளிநாடு சென்று பணிபுரி நினைப்பவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. உங்களுடைய ராசி 5ஆம் இடத்தில் உள்ள சனி பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். 6இல் சனி வருவது என்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சனி. அவர் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்க போவதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைக்குங்க. இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்பு வரலாங்க. உடல் நல தொல்லை வந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. சனியினுடைய பார்வை பலத்தால் சகோதர ஒற்றுமை பலப்படும். வழக்குகள் சாதகமாக முடியுங்க. உடன் பிறந்தவர்களின் திருமணத்தை முன்னின்று நடத்தி வைப்பீங்க. நீண்ட நாட்களாக நடைபெறாத சில காரியங்கள் நடைபெறுங்க. உத்தியோகம் உறுதியாகலாம். நீண்ட தூர பயணங்களை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு அது கைகூட இருக்கு. நிகழ்கால தேவை பூர்த்தியாகும். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவது ஆர்வம் காட்டுவீங்க. தடைபட்ட காரியங்கள் இனி தானாக நடைபெற இருக்கு. கட்டிட திறப்பு விழாவில் கவனம் செலுத்துவீங்க. அதற்கான முயற்சிகள் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கிய 6 கிரகங்களான சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன், சனி, ராகு ஆகிய கிரகங்கள் அனைத்தும் ஒன்றாக இணையும் போது நினைத்த காரியங்கள் நிறைவேற இருக்கு. குறிப்பா கிரக சேர்க்கை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சேர்வதால் பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விதமான யோகங்களும் வந்து சேர இருக்குதுங்க. பிள்ளைகளால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சமாளிக்கும் ஆற்றல் உண்டு. அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கைகூட இருக்கு. வெளிநாட்டு நிறுவனங்களில் இருந்தும் அழைப்புகள் வரலாங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினியர்களான உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு காலகட்டமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருப்பதுடன் ராசியையும் பார்வையிடுவது அனுகூலமான கிரகநிலை என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க. செலவு கட்டுக்கடங்கி இருக்கும். மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் சிறிது முன்னேற்றத்தை காணலாங்க. திருமண முயற்சிகள் உங்களுக்கு கைகூடும் விதத்தில் அமைய இருக்கும். பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து உங்களால் நிம்மதி பெற முடியுங்க. விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளை இருப்பின் நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. நீதிமன்ற வழக்குகள் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. நிச்சயதார்த்தம், திருமணம், வளைகாப்பு, மகப்பேறு போன்ற சுப செலவுகள்ல பணம் விரயமாகும். ஜாதகத்தில் செவ்வாய் மற்றும் குரு ஆகிய இருவரும் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சொந்த வீடு அமையும் பாக்கியமும் உள்ளது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. இத்தருணங்கள்ல துலாம் ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.